தேஜஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் விமானி உயிரிழந்துள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விமானி உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறதே, கூடுதல் விவரம் என்ன? விமானி உயிரிழந்திருப்பதை இந்திய விமானப்படை உறுதி செய்திருக்கிறது. அவர்கள் சற்று முன் வெளியிட்டுள்ள தகவலிலே, an Indian Air Force Tejas aircraft met with an accident during an aerial display at the Dubai Air Show என தெரிவித்திருக்கிறார்கள். கணபதி, விமானி குறித்த தகவல் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? அதாவது அவர் யார், எந்த இடத்தைச் சேர்ந்தவர் என்பது குறித்த தகவல் ஏதேனும் வெளிவந்திருக்கிறதா? விமானி உயிரை இழந்திருக்கிறார். அதாவது இது போன்ற ஏர் ஷோக்களிலே கலந்து கொள்ளும் போது பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்பதால் மிகவும் அனுபவம் மிக்க விமானிகள் தான் விமானங்களை இயக்குகிறார்கள். அத்தகைய சூழலில் இவர் சாகசம் செய்து கொண்டிருந்த போது திடீரென ஏதோ தொழில்நுட்ப கோளாறோ வேறு கோளாறோ ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்து நேரடியாக கீழே வீழ்ந்திருக்கிறது. அப்போது விமானி எஜெக்ட் ஆகவில்லை, அதாவது விமானத்தை விட்டு வெளியேறவில்லை என்பதை நாம் பார்த்திருந்தோம். அதே போல விமானத்தில் உள்ள எரிபொருளை கீழே கொட்ட முடியவில்லை என்பதையும் பார்த்திருந்தோம். ஏனென்றால் மிகவும் வேகமாக விமானம் தரையை நோக்கி பாய்ந்து ராக்கெட் போல தரையை விழுந்து நொறுங்கி அப்படியே வெடித்து சிதறிவிட்டது. ஆகவே விமானி வெளியே வரவில்லை, உள்ளே இருந்திருக்கிறார். அதே போல எரிபொருள் கொட்டப்படாததால் வெடித்து பெரிய அளவு தீ பிடித்திருக்கிறது என்ற இரண்டையும் நாம் பார்த்திருந்தோம். இதன் காரணமாக தற்போது விமானி உயிரிழந்திருக்கிறார் என்பதை இந்திய விமானப்படை உறுதி செய்திருக்கிறது. மிகவும் துக்ககரமான இந்த செய்தியுடன் a court of inquiry is being constituted to ascertain cause of the accident என இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கிறது. அதாவது விரிவான விசாரணை நடத்தி ஏன் இந்த விபத்து நடைபெற்றது என்பதை கண்டறிய முயற்சி செய்யப்படும் என்பதை இந்திய விமானப்படை தற்போது தகவலாக வெளியிட்டிருக்கிறது. வேதவழி, கணபதி, விமானி குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா? விமானி குறித்த விவரங்களை இந்திய விமானப்படை வெளியிடவில்லை. ஆனால் பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கும் போது விமானங்களிலே தாழ பறந்து பிறகு உயர பல்வேறு சாகசங்களை நடத்தி காட்டி, நீங்களும் கூட பார்த்திருப்பீர்கள், பல்வேறு பெங்களூர் உள்ளிட்ட இடங்களிலே இது போன்ற விமான ஷோ நிகழ்ச்சிகள் நடக்கும் போது விமானங்கள் சுற்றுவது போல, செங்குத்தாக மேலே ஏறுவது போல, பின்னர் தலைகீழாக கீழே இறங்குவது போக, அதே போல நேராக பறப்பதை விட தலைகீழாக பறப்பது போல போன்று பல்வேறு சாகசங்கள் செய்து காட்டப்படும். இதையெல்லாம் இந்த சாகசங்களை எல்லாம் செய்து காட்டுவதற்கு மிகவும் அனுபவம் மிக்க மூத்த விமானிகளுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. அவர்களால் மட்டுமே இதை செய்ய முடியும் என்பதால் அனுபவம் மிக்க விமானிகளே இது போன்ற பணிகளில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே இந்திய விமானப்படை ஒரு அனுபவம் மிக்க ஒரு விமானியை இழந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது. ஆனால் அவர் யார், அவர் விவரங்கள் என்ன என்பதையெல்லாம் விமானப்படை பின்னர் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கணபதி, நாம் பேசிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் நம்ம திரையில பார்க்கிறோம், இந்திய விமானப்படையுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்துல இது குறித்து அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். துபாய் ஏர் ஷோவில் இந்திய விமானப்படையின் தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளான நிலையில் அந்த சம்பவம் குறித்து இந்திய விமானப்படை அதிகாரப்பூர்வமாக பேசியிருக்கிறது. அதுதான் நம்ம எக்ஸ் தளத்துல பார்த்துட்டு இருக்கோம். விமானி படுகாயமடைந்து வீர மரணம் அடைந்தார் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த கடினமான நேரத்தில் உயிரிழந்த விமானியின் குடும்பத்துடன் உறுதுணையாக நிற்கிறோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கணபதி, இந்த ட்வீட்டை பார்த்துட்டு இருக்கும் போது அதே நேரத்தில் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து ஏதேனும் குறிப்பிட்டிருக்கிறார்களா இந்திய விமானப்படை? அதாவது இத்தகைய சாகசங்களை செய்யும் போது விமானம் சாதாரணமாக பறப்பது போல அல்ல, ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு செல்வது போல அல்ல. தாழ பறக்கிறது, பின்னர் உயர பறக்கிறது, செங்குத்தாக பறக்கிறது, சுற்றி காட்டுகிறது. அதாவது விமானத்தின் திறமைகள் என்ன என்பதை காட்டுவதற்கு விமானிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள். அதாவது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த போர் விமானங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கின்றன. அதிலே எந்தெந்த விமானங்கள் திறமையான கருதப்படுகின்றவோ அவற்றை பிற நாடுகள் தங்களுடைய விமானப்படைக்கு விலைக்கு வாங்குகின்றன. இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படுகிறது. இந்தியா கூட சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், டிஃபென்ஸ் தொடர்பான, அதாவது பாதுகாப்பு துறை தொடர்பான ஏற்றுமதியை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட பொருட்களையே இந்திய படைகள் பயன்படுத்த வேண்டும், அதே போல அதை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்கிற கொள்கையை கொண்டு சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இத்தகைய நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. அதே போல பல்வேறு நாடுகளும் தொடர்ச்சியாக செய்து வருகின்றன. இப்படிப்பட்ட சூழலிலே
இந்த விமானத்தின் திறமைகளை காட்டுவதற்கு விமானி முயற்சி செய்து பல்வேறு சாகசங்களில் ஈடுபட்ட போது ஏதோ ஒரு காரணத்தால் கட்டுப்பாட்டை இழந்து விமானம் விழுந்து நொறுங்கி எரிந்து போயிருக்கிறது. அது எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பதை கோர்ட் ஆஃப் என்கொயரி என இந்திய விமானப்படை அறிவித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக கண்டறியப்படும், அதாவது தொழில்நுட்ப வல்லுநர்கள், மிகவும் அனுபவம் மிக்க விமானிகள் ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு குழுவாக செயல்பட்டு இந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிவார்கள். அந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிந்த பிறகு அது தொடர்பான தகவல்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்ளப்படும். வேறொலி, பொதுவாக இது போன்ற விமான விபத்துகள்ல எப்படி கண்டறிவார்கள்? விபத்துக்கான காரணம் குறித்து எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும்? அதாவது ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் என்பதை பற்றி நாம் விரிவாக பலமுறை பேசியிருக்கிறோம். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஏர் இந்தியா விபத்தின் போது கூட அது குறித்து விரிவாக விவாதித்திருந்தோம். விமானத்திலே என்னென்ன நடவடிக்கைகள், விமானம் எவ்வளவு உயரம் பறக்கிறது, என்ன வேகத்திலே பறக்கிறது, எந்த வேகத்திலே திரும்புகிறது போன்ற பல்வேறு அம்சங்கள் விமானத்துக்குள்ளே பதிவு செய்யப்படுகின்றன தொடர்ச்சியாக. இதை தவிர விமானி என்ன சொல்கிறார், அவருக்கு என்ன கட்டளைகள் ஏர் டிராபிக் கண்ட்ரோலில் இருந்து வருகின்றன போன்ற விஷயங்களும் பதிவு செய்யப்படுகின்றன. ஆகவே தற்போது விபத்து ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த பதிவுகளை எல்லாம் எடுத்து என்னென்ன பதிவுகள் எந்தெந்த நிமிடத்தில் எந்தெந்த நொடியில் பதிவாகி இருக்கின்றன, அதன் விளைவு என்ன என்பதை கண்டறிய வேண்டும். அதே சமயத்திலே தொழில்நுட்ப ரீதியாக விமானம் எந்தெந்த பக்கம் திரும்பியது, விமானி அதை எப்படி இயக்க விரும்பினார், அது ஏன் அவர் விரும்பியபடி இயங்கவில்லை என்ற விஷயங்களும் கண்டறியப்படும். அப்படி கண்டறியப்படும் போது மட்டுமே விமான விபத்துக்கான காரணம் தெரிய வரும். அந்த காரணம் தெரிய வந்த பிறகு பொதுவாக விமானப்படை ஏதேனும் தொழில்நுட்ப காரணமாக இருந்தால் அது பிற விமானங்களில் ஏற்படாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கும். வேறுவழி, அங்கு யாரெல்லாம் இருக்கிறார்கள்? துபாயில் ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக விமான கண்காட்சியிலும் இதே போல இந்தியாவுடைய போர் விமானங்கள் பங்கேற்றிருக்கும் நிலையில யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் யாரேனும் அங்கு விரைகிறார்களா? இந்திய விமானப்படையைச் சேர்ந்த ஒரு குழு அங்கே ஏற்கனவே இருக்கிறது. அந்த குழு தான் இந்த விமானங்களை இயக்குவது, இந்த விமானங்களை சரிபார்ப்பது, ஒவ்வொரு சாகசத்துக்கும் தயார் செய்வது, தயார் நிலையிலே அங்கே வைத்திருப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வந்தார்கள். அவர்கள் அனைவரும் அங்கே இருக்கிறார்கள் தற்போது. ஆகவே அவர்கள் ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் என்னென்ன நடைபெற வேண்டுமோ அதையெல்லாம் அவர்களே கவனித்துக் கொள்வார்கள். தேவைப்பட்டால் இந்திய விமானப்படையின் பிற அதிகாரிகளோ அல்லது விமானிகளோ இங்கிருந்து அங்கே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்திய விமானப்படை குழு தற்போது துபாயில் இந்த விபத்து நடந்த இடத்திலே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படையின் சூர்யா கிரண் விமானங்களும் சாகச நிகழ்ச்சிகளிலே ஈடுபட்டன. சூர்யா கிரண் விமானங்கள் ஒரு குழுவாக சாகச நிகழ்ச்சிகளிலே ஈடுபடும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அத்தனை விமானிகள், அத்தனை விமானங்களை தயாராக வைத்திருப்பதற்கு தேவையான குழுக்கள் ஆகிய அனைத்துமே இந்திய விமானப்படை சார்பாக அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை தொடர்வார்கள். தற்போது அந்த பகுதியில் மீட்பு பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்து விட்டனவா? இன்று அந்த துபாய் ஏர் ஷோவினுடைய நிறைவு நாள் என்பதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அந்த ஏர் ஷோ நடவடிக்கைகளில் அங்கே ஈடுபட வந்திருப்பவர்களே பலரும் மீட்பு நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறார்கள் என்கிற தகவல் கிடைத்துள்ளது. அதாவது பொதுவாக ஏர் ஷோ நடத்தும் போது அங்கேயே தீயணைப்பு இயந்திரங்கள் மற்றும் தீயை அணைக்கக்கூடிய பல்வேறு கருவிகள், விபத்து ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கான போன்ற அனைத்துமே தயாராக வைக்கப்படும். ஏனென்றால் விமான சாகசம் நடைபெறும் போது விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே விமான நிலையங்களிலே என்னெல்லாம் தயாராக வைக்கப்படுமோ அதைவிட அதிக அளவிலேயே அங்கே தயாராக வைக்கப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது விமானியை காப்பாற்ற முடியவில்லை. ஆகவே இந்த விபத்துக்குள்ளான தேஜஸ் விமானத்தின் பாகங்களை சேகரிக்க வேண்டும். அவற்றை ஆய்வு செய்வது மிகவும் முக்கியம் என்பதால் ஒன்று விடாமல் அந்த பாகங்கள் அனைத்தையும் சேகரிக்கும் பணி நடைபெறும். அத்துடன் விபத்து நடந்த இடத்திலே இருந்த தடயங்கள், அனைத்து தடயங்களும் அங்கிருந்து பதிவு செய்யப்படும். அதன் பிறகுதான் இந்த விசாரணை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்திய விமானப்படை அடுத்தடுத்த கட்டங்களில் என்னென்ன நகர்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் இந்த விபத்து தொடர்பாக? பொதுவாக இது போன்ற விபத்துகள் ஏற்படும் போது அந்த விபத்துக்கான காரணம் என்ன, அந்த விமானம் புறப்பட்ட போது அதனுடைய தயார் நிலை எப்படி இருந்தது, அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, என்னென்ன சோதனைகள் நடத்த வேண்டுமோ அவை அனைத்தும் நடத்தப்பட்டிருக்கிறதா போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஆய்வு செய்யப்படும். அத்துடன் விமானத்தை இயக்கிய போது அந்த விமானத்தில் எத்தகைய தொழில்நுட்ப ரீதியான
சோதனைகள் நடைபெற்றன போன்ற அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த பதிவுகள் அனைத்தும் ஆய்வு செய்யப்படும். மேலும் தற்போது விபத்து நடைபெற்ற இடத்திலே கிடைக்கும் தடயங்களும் ஆய்வு செய்யப்படும். அவை அனைத்தையும் ஒன்றாக ஆய்வு செய்த பின்னர் இந்திய விமானப்படை இந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய வாய்ப்பு இருக்கிறது. வேணுமதி, தேஜஸ் விமானத்தை பற்றி பேசும்போது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது, மிக முக்கியமான தருணங்களில் பங்காற்றியது என்றெல்லாம் நிபுணர்கள் இணைப்பில் சொல்லியிருந்தார்கள். அந்த முக்கியமான தருணங்களை நினைவு கூற முடியுமா கணபதி? அதாவது கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இந்திய விமானப்படையின் பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகளிலே தொடர்ச்சியாக தேஜஸ் விமானங்கள் பங்கேற்றிருக்கின்றன. இன்னும் ஒரு புறம் நாம் பார்த்தோம் என்றால் இந்திய விமானப்படையிடம் இருந்த பழைய ரஷ்ய ரக விமானங்களுக்கு மாற்றாக இந்த விமானங்கள் கருதப்பட்டன. படிப்படியாக பழைய சோவியத் யூனியன் ரஷ்யா தயாரிப்பு விமானங்களை பணியிலிருந்து படிப்படியாக அகற்றும் பணி நடைபெற்றது. சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மிக் விமானங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவையெல்லாம் மிகவும் பழைய ரகங்கள் ஆகிவிட்டன. தொழில்நுட்பம் தற்போது மேல் நவீனப்பட்டு விட்டது. அத்தகைய புதிய தொழில்நுட்பத்தை கொண்ட தேஜஸ் விமானங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக படிப்படியாக இந்திய விமானப்படையின் முக்கியமான ஒரு அங்கமாக தேஜஸ் உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்திய விமானப்படை கடந்த 10 வருடங்களில் என்னென்ன நடவடிக்கைகளில் ஈடுபட்டதோ அவை அனைத்திலுமே தேஜஸ் விமானங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. தேஜஸ் விமானம் விபத்துக்குள்ளான போது விமானி இஜெக்ட் என்ற வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என்ற தகவலையும் முன்னதாக பதிவு செய்திருந்தீர்கள். அது உள்ளே ஏதேனும் கோளாறு ஏற்பட்டிருப்பதன் காரணமாகவா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக இருக்கக்கூடுமா? நிச்சயமாக, அதாவது அவரால் எஜெக்ட் ஆக முடியவில்லை, அதாவது விமானத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக அவர் அப்படி முயற்சி செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அனுபவமிக்க விமானி அவர் விமானம் எப்படி செயல்படுகிறது என்பதை வைத்தே விபத்து நடைபெற போகிறது என்பதை கணித்திருப்பார். நிச்சயமாக விபத்தை தவிர்க்க ஆரம்பத்தில் முயற்சி செய்து முடியவில்லை என்கிற சூழலிலே அவர் வெளியேற முயற்சி செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது ஏன் அவரால் வெளியே வர முடியவில்லை என்கிற கேள்வி இருக்கிறது. ஆகவேதான் இதன் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் விமானம் கட்டுப்பாட்டை இழந்ததா, பின்னர் எஜெக்ட் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதா, எரிபொருளை வெளியே தள்ள முடியாத நிலை ஏற்பட்டதா என்ற கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் கோர்ட் ஆஃப் என்கொயரி விசாரணையில் தான் பதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேதவதி, தற்போது துபாய் விமான கண்காட்சியில இந்த ஒரு விபத்து நடந்திருக்கும் நிலையில துபாய் சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் இந்த விபத்து தொடர்பாக? நிச்சயமாக, அதாவது இந்திய விமானப்படை அவர்களுடைய அழைப்பின் பேரில் தான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றது. ஆகவே நிச்சயமாக அவர்கள் இந்திய விமானப்படைக்கு தற்போது என்ன உதவிகள் தேவையோ அனைத்தையும் அவர்கள் செய்வார்கள் என எதிர்பார்க்கலாம். குறிப்பாக விபத்து நடந்த இடத்திலிருந்து தடயங்களை சேகரிப்பது, விமானத்தின் பாகங்களை அங்கிருந்து சேகரித்து இந்தியாவுக்கு கொண்டு வருவது போன்ற பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. அதை தவிர இதன் காரணமாக இந்திய விமானப்படைக்கு வேறு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால், அதாவது அவசரமாக இந்தியாவிலிருந்து யாரேனும் அங்கே அழைத்து செல்ல வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டால் அதற்காக உடனடியாக அனுமதிகளை வழங்குவது போன்ற நடவடிக்கைகளையும் ஐக்கிய அரபு அமீரக அரசு எடுக்கும் என எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் அவர்களுடைய அழைப்பின் பேரில் அங்கே சென்றிருக்கும் சூழலிலே ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்கள் நாட்டுக்கு வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள் என்பதுதான் மரபாக இருக்கிறது. வேதவதி, விமான கண்காட்சி போன்ற பொது நிகழ்வுகளில் இது போன்ற விபத்துகள் நடைபெறும் போது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய வழிமுறைகள்லாம் என்னென்ன கணபதி? இது போல ஏற்கனவே பல முறை விமான ஏர் ஷோ என அழைக்கப்படும் விமான நிகழ்ச்சிகளிலே விபத்துகள் நடைபெற்றிருக்கின்றன. அப்படி நடைபெறும் போது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நாட்டுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் வழங்குவது, அதாவது முதலிலே இது போன்ற விபத்து ஏற்பட்டால் முதல் கட்ட நடவடிக்கை பாதிக்கப்பட்ட விமானியை மீட்பது, அதாவது தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தீயை அணைத்து விமானியை மீட்க முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முடியவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நாட்டுக்கு தேவையான விசாரணையை நடத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் அளிக்க வேண்டும். ஆகவே இந்த நடவடிக்கைகள் தான் பொதுவாக பின்பற்றப்படுகின்றன. இதன் விபத்து காரணமாக யாருக்கேனும் காயம் ஏற்பட்டால்
அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது போன்ற நடவடிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட நாடு மேற்கொள்கிறது. எந்த நாட்டிலே விமான கண்காட்சி நடந்தாலும் அங்கு இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இந்திய விமானப்படையின் சார்பில் விசாரணை நடத்தப்படும் என்பது ஒருபுறம் இருக்கு. விமான கண்காட்சியை நடத்தியது துபாய் என்பதன் அடிப்படையில் அவர்கள் தரப்பிலும் விசாரணையை மேற்கொள்வார்களா? நிச்சயமாக. அதாவது அங்கு விமான தளம், விமான ஓடுதளம், அங்குள்ள ஏர் டிராபிக் கண்ட்ரோல் போன்ற பல்வேறு அம்சங்கள் ஐக்கிய அரபு அமீரக அரசின் கட்டுப்பாட்டிலே உள்ளன. ஆகவே அவர்களும் அங்கு விமானி புறப்பட தயாராக இருக்கும்போது அவருக்கு பறக்கலாம் என அனுமதி அளிப்பது, அவர் எவ்வளவு உயரத்துக்கு பறக்கலாம் என அவருக்கு அனுமதி அளிப்பது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் அந்தந்த நாட்டுடைய ஏர் டிராபிக் கண்ட்ரோல், அந்த குறிப்பிட்ட விமான தளத்தில் உள்ள ஏர் டிராபிக் கண்ட்ரோலை சேர்ந்த அதிகாரிகள் செய்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய ஒத்துழைப்பும் இது போன்ற விசாரணைகளிலே நாடப்படுகிறது. ஆக அந்த நடவடிக்கையும் தற்போது எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவைப்படும் அளவில் மட்டுமே இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வேதவழி, அந்த விமான விபத்து நடந்தபோது இந்திய விமானப்படையைச் சேர்ந்த குழுவும் அங்கேதான் இருந்திருப்பார்கள் இல்லையா? அவர்கள் ஏதேனும் தகவல் அளித்திருக்கிறார்களா இந்திய விமானப்படைக்கு? அது தொடர்பாக ஏதேனும் தகவல் இருக்கிறதா கணபதி? விபத்து நடைபெற்றவுடன் இந்திய விமானப்படையின் மூத்த அதிகாரிகள் துபாயிலே உள்ள இந்திய விமானப்படை குழுவை தொடர்பு கொண்டு அங்குள்ளோரிடம் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக கிட்டிய தகவலின் அடிப்படையில் தான் முதலில் விமானம் விபத்துக்குள்ளானது உறுதி செய்யப்பட்டது. அடுத்த கட்டமாக விமானி பிழைக்கவில்லை என்கிற துக்ககரமான செய்தியும் உறுதி செய்யப்பட்டது. இந்த 2 தகவல்களையும் அவர்கள் துபாயில் உள்ள இந்திய குழுவின் மூலமாக உறுதி செய்து அதன் பிறகே தெரிவித்திருக்கிறார்கள். தகவலாக அவர்கள் வெளியிட்டிருக்கும் இந்த துக்ககரமான செய்தி இந்திய அதிகாரிகள், அதாவது இந்திய விமானப்படையைச் சேர்ந்த விமானிகள் மற்றும் அதிகாரிகள், அத்துடன் இந்திய அரசு அதிகாரிகள் அவர்கள் மூலமாக உறுதி செய்யப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாகச நிகழ்ச்சியின் போது துரதிருஷ்டவசமாக இப்படி நடந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்பதை கண்டறிவதே தற்போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்தியா தரப்பிலிருந்து தேஜஸ் போர் விமானம் தவிர வேறு என்னென்ன விமானங்கள் எல்லாம் பங்கேற்றன? நேற்று முன்தினமும் சாகச நிகழ்ச்சி நடந்ததல்லவா? இந்திய ரஃபால் விமானமும் அங்கு சென்றிருக்கிறது. இந்திய விமானப்படை பயன்படுத்தும் விமானங்களிலேயே மிகவும் அதிநவீன விமானமான ரஃபால் விமானம் அங்கே சென்று அங்கே சாகச நிகழ்ச்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறது. இதை தவிர இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற சூர்யா கிரண் சாகச குழு அங்கே சென்றிருக்கிறது. அவர்களும் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டி அங்கு இந்த கண்காட்சியை காண வந்தவர்களை மகிழ்வித்திருக்கிறார்கள். இதை தவிர இந்திய குழுவிலே வேறு சிலர், அதாவது இந்த விமானங்களை இயக்குவதற்காக சென்றவர்கள் தவிர பிற நாடுகள் எத்தகைய விமானங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை அங்கே கொண்டு வருகின்றன, அந்த தொழில்நுட்பங்களிலே ஏதேனும் இந்தியாவுக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்றெல்லாம் பல்வேறு விதமான ஆலோசனைகளை நடத்துவதற்கான அதிகாரிகளும் அங்கு சென்றிருக்கிறார்கள். ரஷ்யாவின் மிகவும் அதிநவீன சுகோய் புதிய தலைமுறை விமானங்கள் கூட இந்தியாவுக்கு வழங்க ரஷ்யா தயாராக இருக்கிறது. அந்த விமானங்களும் இந்த கண்காட்சியிலே பங்கேற்று இந்த கண்காட்சியிலே சாகசங்களை செய்து காட்டியிருக்கின்றன. அதையும் இந்திய அதிகாரிகள் கண்டறிந்து அந்த விமானங்களின் திறன் என்ன என்பது குறித்த ஆய்வுகளையும் நடத்தி வருகிறார்கள். வேதவழி, இணைப்பில் இருங்க கணபதி, தொடர்ந்து பேசலாம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் புகைப்படம் தான் விபத்துக்குள்ளான தேஜஸ் விமானம். துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் தேஜஸ் விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விமானியும் மரணம் அடைந்திருக்கிறார். இந்த நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் புகைப்படம் தான் துபாய் விமான கண்காட்சியில் கீழே விழுந்து விபத்துக்குள்ளான தேஜஸ் விமானம்.